வணக்கம். வெல்கம் டு கிருஷ்ணா நாலேஜ் ஹப். நான் உங்கள் கிருஷ்ணா. ஒரு என்ஜினியரிங் சீட்டுக்காக பெற்றோர் 10 முதல் 20 லட்சம் வரை செலவிடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனா மாணவர்கள் தன்னுடைய நண்பர்கள் சொன்னதற்காகவும் அந்த கல்லூரி வளாகத்தை பார்த்தும் இந்த கல்லூரியை தேர்வு செய்யறாங்க. இந்த ஒரு சிறிய தவறு அவர்களுடைய 4 வருடங்கள் மட்டுமல்லாமல் அவர்களுடைய கரியரையே பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கல்லூரியை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஒரு இன்ஜினியரிங் காலேஜை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பெற்றோரும் மாணவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான 10 விஷயங்களை தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஒரு இன்ஜினியரிங் சீட்டுக்கு பின்னாடி பல குடும்பங்களின் 10 முதல் 20 லட்சம் வரையான முதலீடு அடங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல ஆண்டுகளாக அவர்கள் செய்த தியாகமும் அவர்களுடைய சேமிப்பின் ஒரு பகுதியும் இதில் அடங்கியிருக்கிறது. ஆனா கசப்பான உண்மை என்ன தெரியுங்களா? ஒரு மாணவர் அந்த கல்லூரியோட விளம்பரத்தை பார்த்தும் இந்த கல்லூரி வளாகத்தை பார்த்தும் நண்பர்கள் சேர்கிறார்கள் என்பதற்காகவும் கல்லூரியை தேர்வு செய்யறாங்க. 4 ஆண்டுகள் ஒரு கல்லூரியில படிக்க போறீங்க, உங்களுடைய வாழ்க்கையை அது மாற்ற போகிறது. அப்படிங்கிறப்போ நீங்க கட்டாயம் இந்த 10 விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். முதலில் ஒரு கல்லூரியோட இருப்பிடம் ரொம்ப முக்கியம். அந்த இருப்பிடம் என்பது இந்த கல்லூரியை சுற்றி இருக்கிற சுற்றுப்புற வளர்ச்சி சூழல், எக்கோசிஸ்டம்ஸ். ஒரு கல்லூரிக்கு அருகாமையில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஐடி பார்க்ஸ் இருக்கா, தொழிற்சாலைகள் இருக்கா, ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கா, இன்னோவேஷன் அப்ஸ் இருக்கா, ஆராய்ச்சி மையங்கள் இருக்கா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பெட்டர் எக்கோசிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு பெட்டர் எக்ஸ்போஷர் பிளஸ் இன்டர்ன்ஷிப் பிளஸ் நெட்வொர்க்கிங். உதாரணமா சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடி, ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஹெல்த் கேர் இதுக்கெல்லாம் மிக முக்கியமான இடமா இருக்கு. கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரி, ஸ்டார்ட் அப்ஸ் இதுக்கெல்லாம் மிக முக்கியமான இடமா இருக்கு. நீங்க படிக்கிற நகரம் உங்களுக்கு ஒரு அமைதியான ஆசிரியராக கூட மாறலாம். அதனால அந்த லொகேஷன் ரொம்ப முக்கியம். இரண்டாவதாக NIRF ரேங்கிங். NIRF ரேங்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அரசாங்கம் அந்த கல்லூரிக்கு கொடுக்கிற தரவரிசை. இந்த தரவரிசை எப்படி நிர்ணயிக்கப்படுகிறதுனா சில பாராமீட்டர்ஸ் வச்சு நிர்ணயிக்கப்படுது. டீச்சிங் குவாலிட்டி, ரிசர்ச், ஸ்டூடெண்ட் அவுட்கம்ஸ், அவுட்ரீச், இண்டஸ்ட்ரி பர்செப்ஷன், இது போல விஷயங்களை வச்சு இந்த ரேங்கிங் மெஷர் பண்றாங்க. இந்த ரேங்கிங்கை மட்டும் நம்பிட்டு போகாதீங்க. இந்த ரேங்கிங் ஜஸ்ட் ஒரு வழிகாட்டியா எடுத்துப்பாங்க, இதுவே இறுதி முடிவு கிடையாது. மூன்றாவதாக அக்ரிடேஷன், NBA மற்றும் NAAC. NBAங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பாடத்தின் தரத்தை அளவிடுது. NAAC அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு முழு கல்லூரியின் தரத்தை அளவிடுது. அக்ரிடேஷன் இல்லாத கல்லூரி அப்படின்னா இது ஒரு வார்னிங் சிக்னலா எடுத்துக்கோங்க, எச்சரிக்கையா இருங்க. நான்காவது ஃபெசிலிட்டிஸ். ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஓங்கி உயர்ந்த கட்டடங்கள் மட்டுமில்ல, அந்த கல்லூரியில என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பாருங்க. இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்கா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லேப்ஸ் இருக்கா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸா, நவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது அவசியம். அங்க கேள்வி கேட்கும் போது இந்த கல்லூரியில் மாணவர்கள் என்னெல்லாம் உருவாக்க முடியும் அப்படின்னு கேளுங்க. இந்த கல்லூரி கேம்பஸ் எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கறது கேட்காதீங்க. ஐந்தாவதா பிளேஸ்மெண்ட் உண்மை நிலை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். 100% பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தைகள் வெறும் அது மார்க்கெட்டிங் வார்த்தைகளாக கூட இருக்கலாம். 80 முதல் 90% பிளேஸ்மெண்ட் தொடர்ந்து கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு சாதனையாக இருக்கும். நீங்க பிளேஸ்மெண்ட் பத்தி பேசும்போது மீடியன் பேக்கேஜ் என்னன்னு கேளுங்க. கோர் கம்பெனி பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்ன்ஷிப் டு ஜாப் கன்வர்ஷன் ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வேற என்னெல்லாம் கம்பெனிஸ் வராங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட்டிங், மீடியன் பேக்கேஜ் இஸ் ஈக்குவல் டு, அதுதான் உண்மை நிலவரமா இருக்கும். ஆறாவது இன்னோவேஷன் கல்ச்சர். இன்ஜினியரிங் ஒரு ஃபேசினேட்டிங்கான சப்ஜெக்ட். வெறுமனே தியரி மட்டும் படிக்கிறதுனால இது ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது படிக்கிறோம், அதை பயிற்சி பண்றோம், அதை சார்ந்து உருவாக்குறோம், அதை செயல்முறைப்படுத்தணும். அதுக்காக இந்த கல்லூரியில என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டுக்கோங்க. ஹேக்கத்தான்ஸ் இருக்கா, ப்ராஜெக்ட் இருக்கா, ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் இருக்கா, டெக்னிக்கல் காம்படிஷன்ஸ் நடக்குதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சிறந்த கல்லூரி அப்படிங்கிறது ஆக சிறந்த மாணவர்களை உருவாக்கும், வெறும் பாடம் மட்டும் நடத்தாது. ஏழாவது ஆண்டர்பிரினர்ஷிப் சப்போர்ட் இருக்கான்னு பாருங்க. எல்லா மாணவர்களுமே படிக்கிறது வேலைக்காக மட்டும் கிடையாது. சில பேர் தொழில் முனைவராக ஆகிறதுக்காக விருப்பம் இருக்கிறவங்களாக கூட இருக்கலாம். அதுக்காக அந்த கல்லூரியில ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்கா, ஃபவுண்டர் கம்யூனிட்டிஸ் இருக்கா,
ஃபண்டிங் சப்போர்ட் இருக்கா, மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஒரு மாணவருடைய ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் நாளைக்கு பெரிய நிறுவனமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. 8வது வெபினார் செமினார்ஸ். தொழில்நுட்பம் என்பது தினமும் மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அதுக்காக மாணவர்கள் தங்களை தினமும் அப்டேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதுக்கு முக்கியமா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸோட செஷன்ஸ் இருக்கா, சிஇஓ டாக்ஸ் இருக்கா, ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸோட டாக்ஸ் இருக்கா, அலுமினிஸோட இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கா, இது போன்ற விஷயங்கள் கல்லூரியில அடிக்கடி நடக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஏன்னா உலக அனுபவம் ரொம்ப முக்கியம். உலக அனுபவம் தான் இந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய பலமை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 9வது இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய இறுதி இலக்கு இண்டஸ்ட்ரியா தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ இன்டர்ன்ஷிப்ஸ், இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ஸ், எம்ஓயூஸ் வித் கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ், இதெல்லாம் இந்த காலேஜ்ல நடக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது மாணவர்களுடைய ஸ்கில் கேப்பை குறைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். 10வது மிக முக்கியமானது, அந்த கல்லூரிக்கு நேர்ல போய் பாருங்க, அந்த கல்லூரி மாணவர்களிடம் பேசுங்க. ஃபேக்கல்டி சப்போர்ட்ஸ் எப்படி இருக்கு, பிளேஸ்மெண்டோட உண்மை நிலை எப்படி இருக்கு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, கடைசியா மீண்டும் உங்களுக்கு இந்த கல்லூரியில படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சாக்கா நீங்க இந்த கல்லூரியில சேர்ந்து படிப்பீங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டுக்கோங்க. ஏன்னா ப்ரௌசர்ஸ் எப்பவுமே உண்மையை சொல்லாது, மாணவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. இந்த 10 முக்கியமான விஷயங்கள் நீங்க செக்லிஸ்டா எடுத்துக்கிட்டு இதுல நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற கல்லூரி எத்தனை விஷயங்கள் இதுல மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 6 வலுவான விஷயங்கள் மேட்ச் ஆனா கூட அந்த கல்லூரி ஒரு தரமான கல்லூரியா இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தா இருக்கிறது. அதே போல நீங்க 4 வருடம் ஒரு கல்லூரியில படிக்க போறீங்க, அது உங்களுடைய வாழ்க்கையின் திசையை மாத்த போகிறது. அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு சரியான தேர்வா இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று. அது உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவங்களுக்கும் இந்த முக்கியமான 10 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கல்லூரியை தேர்வு பண்றதுக்கு உதவி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.